தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஈரான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, போருக்கு ஆயத்தமாகிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 நாள் டைம் சொன்னாங்க. 48 மணி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து சமாதானத்துக்கு வரலைன்னா ட்ரம்ப் உங்களுக்கு எதிராக நாங்கள் போர் செய்ய தயாருன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேட் பண்ண அவங்களுக்கு சாதகமாக போயிடும். அவங்களுக்கு சாதகமாக போகக்கூடாதுன்னா நாம் இப்போவே அடிக்க ஆரம்பிச்சிடணும்னு வேற இன்னைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான்லேருந்து குரல் எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கிலாந்துல இருந்த அமெரிக்காவுடைய ஒரு தளம், அந்த தளத்துல வந்து கொண்டு வந்து விமானத்தெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்கிருந்து வந்து தாக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, பல நாடுகள்ல அங்கங்க வந்து விமானங்களை இறக்கியிருந்தாங்க. அதுல B2 பாமர் முதல் கொண்டு அங்க கொண்டு வந்து வைக்கப்பட்டதாகவும் அதனுடைய குண்டுகள் முதல் கொண்டு வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த இடம் இப்போது தீப்பத்தி இருக்கு. இது எப்படி தீப்பத்திச்சு அப்படிங்கிறதே தெரியல. இது ஒரு வான் தாக்குதல் மாதிரி தெரியாத நேரத்துல இது ஒருவேளை ஈரானுடைய வேலையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அச்சத்தை கிளப்பியிருக்கு. ஏன் அப்படி கிளப்புதுன்னு பார்த்தா, கடைசியாக வந்து அந்த ஈரோப்புடைய டியோகோ கார்சியாவை தாக்கி இருந்தாங்க. அப்ப தாக்குனப்ப ஃபர்ஸ்ட் ஈரான் வந்து நாங்க தான் தாக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ட்ரோன் அட்டாக் தான். எப்ப இது வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஈரான், நான் எதுக்கு அதை வந்து ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இல்ல நாங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அப்ப ஈரான் வந்து டியோகோ கார்சியாவை அட்டாக் பண்ணது உண்மைதான். அது ஈரோப்புக்கே தெரியும். அதனாலதான் இப்ப ஈரோப்பு நேட்டோ நாடுகள் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட கூட்டு சேரல. இந்த நேரத்துல வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்துல ஒரு தீப்பத்தி இருக்குது. அதுவும் B2 பாமர்லாம் இருக்குதுங்கும் போது அது யார் வேலையா இருக்கும்? கண்டிப்பா ஈரானுடைய வேலையா தான் இருக்கும். இந்த தடவை வந்து போர் நடக்காதனால பெரிய வெளிப்படையான ஒரு அட்டாக் பண்ணாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மறைமுகமான அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்ப ஈரான் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் அந்த இடத்துல இருந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்காவுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்ணுவான், ஒன்னா முதல் நாம் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்து அடிப்பான். அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க எப்பவுமே B2 பாமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. முதல் அட்டாக்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய அட்டாக்கா பண்ணுவாங்க. அதுல B2 பாமர் கொண்டு போய் ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துல போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க முதல் நாள். அப்புறம் 2வது நாள் 3வது நாள் தான் மற்ற இடத்த அடிப்பாங்க. அப்படிதான் வந்து இவங்க தொடர்ச்சியாக போர்ல 2 தடவை, இந்த தடவையும் போர் வந்தது அப்படிதான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரான் போர் வந்த போதும் அப்படிதான் பண்ணாங்க. அப்ப அந்த வேலையை தான் இவங்க பண்ணுவாங்க. B2 பாமர் கொண்டு வந்து இங்கேயாவது எதையாவது ஒன்று பெரிய குண்டா போட போறாங்கன்னு சொல்லிட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டு கொண்டிருந்த இடத்துலதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு ரகசிய வேலையை பண்ணிருக்காங்க. அதன் விளைவாக இப்ப தீப்பற்றி இருக்கு. இவங்களுக்கே வந்து எதனால பத்தி இருக்குன்னு தெரியாம அது அதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. வெளிப்படையா அட்டாக் இல்லாதனால இதை வந்து என்ன பண்றாங்க, விபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்கும் நல்லா தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா நிலைமைய இன்னும் மோசமாக்கி இருக்கு. அப்ப ஈரான் ரெடியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் பொறுத்திருந்து. இவங்க சொல்லக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சு போர் வரதுதான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இன்னொரு பக்கம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அமெரிக்காவும் உடனே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மிலிட்ரி டேங்கரையும் சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்டையும், அதாவது வந்து இந்த ட்ரோன்ல அமுச்சு விட்டு வேவ் பார்ப்பாங்களா, அந்த வேலையை என்ன பண்ணிருக்காங்களா அதிகப்படுத்திருக்காங்க. அதாவது ஓமான் கிட்டையும் சரி, அதே மாதிரி சென்ட்ரல் ஈராக்லயும் சரி அதிகமாக வந்து இந்த ட்ரோன் பறந்துருக்கு இன்னைக்கு. இது வந்து எப்ப பறந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 20 நாளைக்கு முன்னாடி போர் நிக்காம இருந்துச்சுல, அந்த சமயத்துல பறந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா போர் நின்னதுல இருந்து விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் கழிச்சு இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அமெரிக்கா வந்து ஈரானுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு பின்னாடி, ஏன்னா அவங்க சொன்னாங்க 48 மணி நேரத்துல என்ன வேணா நடக்கும் பாத்துக்கோங்க ட்ரம்ப்னு சொன்னனால, அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஓகே அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எங்கெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க, ஓமான் கிட்ட. ஓமானுங்கிறது ஈரானுக்கு பக்கத்துல இருக்கு. 2வது வந்து ஈராக்ல சென்ட்ரல் பகுதி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஈராக்ல இருக்கிற குழு தான், அதாவது பேக்கப் போர்ஸ், ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் ஈராக்ல இருந்தே அங்க இருக்கக்கூடிய குர்தீஸை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, தரைவெளிக்கு போக கூடாதுன்ட்டு. இவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குர்தீஸை அப்படியே தரைவெளியா நுழைச்சு ஈரான்குள்ள போய் குடியமர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காகனா, ஆட்சி கவிழ்த்து இவங்க எப்படி வந்து இந்த சிரியாவில வந்து ஜூலானியா அப்படியே அமுச்சு விட்டு என்ன பண்ணாங்களோ அந்த வேலையை வந்து ஈரானுக்குள்ள ஈராக்ல இருந்து ஒரு குரூப் அனுப்பலான்னு பார்த்தாங்க. அந்த குரூப்புக்குலாம் வேலையே இல்லைங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. எர்பில்ல முந்தானியத்தோட பத்தி எரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க, போர் நிறுத்தத்துல கூட அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துல சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்ட் எல்லாம் அமுச்சு விட்டு இவங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, உளவு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், அமெரிக்காவும் வந்து உஷாராயிட்டு இருக்காங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் இந்த வாரத்துல வந்து ஏதோ ஒரு சம்பவம் காத்திருக்கிற மாதிரி தான் நிலவரம் தெரியுது. இதுவரை அப்படிதான் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க, வெளிப்படையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை மீறி இப்படியே இழுத்துட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்ப வந்து போர் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை இல்லை அப்படிங்கறத ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா சொன்னாலும் கூட அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க அடிப்போம், ஆட்சியை மாத்துவோம், யுரேனியமை வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, இதுவரையுமாவது பேச்சுவார்த்தையில பேசலாம்னு பேசினவங்க இந்த தடவை யுரேனியம் பத்தி பேசுற மாதிரி இருந்தா பேச்சுவார்த்தையே வேணான்ட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்,
நாங்க வெளிப்படையாவே ஒத்துக்கிறோம், யுரேனியம் நாங்க வச்சுக்கிறோம், விடுங்க, அதை பத்தி நீங்க பேசாதீங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க யாரு, அது இல்லாத சமாதான பேச்சுவார்த்தை இருந்தா கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சேஞ்ச் தெரியுங்களா? அவங்க யுரேனியமே வந்து சேர்த்தக்கூடாதுன்னு சொல்றதின் மூலமாக ஈரான் வந்து இந்த தடவை என்ன ஆயிட்டாங்க, அப்பர் ஹேண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு திருந்து பார்க்கலாம், சமாதானம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சண்டையில தான் போய் முடியும். நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் போட்டுட்டே இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.